ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தவறாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் பாவத்துல உங்களுக்கு 11 லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் பாவத்துல உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல அமைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 11ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்துல உச்சமடைகிறது அப்படின்றது இதுவரை திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மணப்பெண் மணமகள் மணப்பெண் மண பையனுக்கு திருமணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது 100% உண்டு. சூரியன் தான் 7ல் போய் உட்காந்துருக்காரு, ஆனால் சுக்கிரனோடு சேர்ந்த சூரியனாக உட்காந்துருக்கார். லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 7ல் போய் உட்கார்றது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கோச்சார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த சூரியனுடைய நிலைப்பாடு. பொதுவாக 7ல் சூரியன் இருந்தால் வரக்கூடிய மணமகன் அல்லது மணமகள் கடுமையாக இருப்பாங்க, அல்லது கொஞ்சம் வர்றவங்கள ஒரு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆளுமை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் அரவணைக்கக்கூடிய நபராகவும் அவர் இருப்பார். ஏன்னா சூரியனுக்கு கொடுக்கறது மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதட்டி பேசுவாங்க. அந்த அதட்டலில் ஒரு ஆளுமை இருக்கும். அந்த ஆளுமை அவங்கள ஒரு ஆரோக்கியமும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கணும். மற்றபடி வேற எந்த விதமான ஒரு கெடு பாதகமான செயல்களையும் செய்யாது. அப்போ 7ல் இருக்கக்கூடிய சூரியனால துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு தெளிவான முறையில் கொண்டு அந்த சூரியனுடைய நிலைப்பாடு தருது. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், புதிய ஏற்பாடுகள், அதாவது தொழில் ஏற்பாடு அல்லது நிலம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் உங்களுடைய எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தெளிவான முறையில் இந்த சூரியன் சுக்கிரனுடைய அமைப்பு சொல்லும். இருந்தாலும் இந்த சனியினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்திற்கும், 7ஆம் பார்வை அப்படின்றது 12ஆம் இடத்திற்கும், அவருடைய 10ஆம் பார்வை 3ஆம் இடத்திற்கும் விழுகிறது அப்படின்றது இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பவுமே 3ஆம் பாவத்திற்கு கெடுகிரக தொடர்புகள் வரும் பொழுது கண்டிப்பாக இடமாற்றம் அப்படிங்கிறத 100% செய்யும். அதனால உங்களுக்கான இந்த இடமாற்றத்தை சாதகமான முறையில் மாற்றிக்கிங்க. இந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்கும், அல்லது அந்த ஊருக்கு போனால் பிழைப்புத்தனமோ அல்லது வாழ்க்கைக்கோ நம்ம போகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கே முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஊருக்கு போகும்போது அந்த சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த சனியினுடைய அமைப்பால் வரும். 12ஆம் பாவத்தை சனி பார்க்கறது அப்படிங்கிறது தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த தொலைதூர பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக வெளிநாடுகளுக்கு சென்று வேலை தேடுபவர்களுக்கும் இந்த வருடம், இந்த பராபவ வருடம் அப்படின்றது துலாம் ராசி நேயர்களுக்கு மிக மிக ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த சனியினுடைய அமைப்பு 6ஆம் பாவத்தில் இருக்கிறது அந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நோய் பகை இதில் கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் மற்ற எல்லா பலன்களையும் தெளிவான முறையில் உங்களுக்கு சாதகமான பலன்களை செய்வார். ஏன்னா 6ல் உட்காந்து இருக்கக்கூடிய சனி அல்லவா, செவ்வாயோடு சேர்ந்துருக்கனால கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார். அந்த செவ்வாய் தவிர்க்க அந்த பக்கமாக போனதுக்குனாலேயோ அவர் அங்கே தான் இருக்க போகிறார். 2027 வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார். இருந்தாலும் இந்த வருட ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது ஒரு 60% பேசணும் அப்படின்றனால கொஞ்சம் சிரமமாக கொடுக்கும். அந்த